இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எரிவாயு குழாய் கசிவு, பயங்கர தீ பரவியது, 25 பேர் காயம். கோலாலம்பூருக்கு அருகில் புத்ரா ஹைட்ஸில் பெட்ரோனாஸுக்கு சொந்தமான நிலத்தடி எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ பரவியதில் 25 பேர் காயமுற்றனர். 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் நிகழ்ந்தது. காயமுற்ற அனைவருக்கும் சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் சம்பவ இடத்திலேயே அவசர சிகிச்சையை அளித்தனர். காயமுற்றவர்கள் அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் என்று நம்பப்படுகிறது. தீயின் ஜுவாலை கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு வான் உயரே நோக்கி எழும்பியதில் அதன் கோரத்தை பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மக்கள் பார்க்க முடிந்தது. டமான்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையான எல்டிபி அருகில் நிகழ்ந்த இத்தீ விபத்து தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. தீயின் உஷ்ணத்தின் தாக்கம் அருகில் உள்ள வீடமைப்பு பகுதிகளில் உணர முடிந்தது. சில வீடுகள் தீப்பற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் சுபாங்ஜயா தீயணைப்பு நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை இலாக்காவின் உதவி இயக்குநர் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காலை 8:10 மணியளவில் அப்பகுதியில் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இத்தீ குறித்து தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். தீயை அணைக்கும் பணியில் அருகில் உள்ள தீயணைப்பு நிலையங்களின் உதவியுடன் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். காயமுற்றவர்களில் 5 சிர்டாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளை உலுக்கியதைப் போல சக்தி வாய்ந்த நிலநடுக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மலேசியா தயாராக இருக்க வேண்டும் என்று புவியியலாளர் ஒருவர் எச்சரிக்கிறார். புவியியல் அமைப்பு முறையில் மலேசியா பசிபிக் நெருப்பு வலயத்திற்கு வெளியே அமைந்திருந்தாலும் அது பூகம்ப அச்சுறுத்தலில் இருந்து விடுபடவில்லை என்று நாட்டின் முன்னணி புவியியலாளரான டாக்டர் நோர் சஹியடா நசீர் குறிப்பிட்டார். மலேசியாவில், குறிப்பாக சபா மாநிலத்தில் இயல்பாகவே புவியியல் அமைப்பு முறையில் பல பிளவு கோடுகள் இருப்பதால் பூகம்பங்களுக்கு அதிக ஆபத்து உள்ள பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார். ரானாவ், குண்டாசாங் போன்ற பகுதிகள் பெரும்பாலும் பூகம்பங்கள் ஏற்படும் இடங்களாகும் என்றும் சபாவில் முன்பு பதிவான பல சம்பவங்கள் மாநிலத்தில் பெரிய பூகம்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் டாக்டர் நோர் ஷஹிடா கூறுகிறார். மியான்மரில் நடந்தது போல் பூகம்பம் நிலை கொண்ட மையம் ஆழமற்றதாக இருந்தால் ஆபத்து அதிகமாக இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக UKM எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பீடத்தின் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை விரிவுரையாளரான டாக்டர் நோர் ஷஹிடா குறிப்பிட்டார். மியான்மரை போல ஆழமற்ற பெரிய சக்தியுடனும் ஏற்படும் நிலநடுக்கத்தின் விளைவுகள் மேற்பரப்பு அலைகளின் விரிவான பரவல் காரணமாக அங்கே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மலேசியாவில் உணரப்பட்டு இருக்கிறது என்று டாக்டர் நோர் ஷஹிடா தெரிவித்தார். கோலாலம்பூருக்கு அருகில் புத்ரா ஹைட்ஸில் பெட்ரோனாஸுக்கு சொந்தமான நிலத்தடி எரிவாயு குழாய் இன்று காலை 8:30 மணிக்கு தீப்பற்றிக் கொண்டது. தீயின் ஜுவாலை கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு வான் உயரே நோக்கி எழும்பியதில் அதன் கோரத்தை பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மக்கள் பார்க்க முடிந்தது. டமான்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையான எல்டிபி அருகில் நிகழ்ந்த இத்தீ விபத்து தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. தீயின் உஷ்ணத்தின் தாக்கம் அருகிலுள்ள வீடமைப்பு பகுதிகளில் உணர முடிந்தது. இச்சம்பவம் சுபாங்ஜயா தீயணைப்பு நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை இலாக்காவின் உதவி இயக்குநர் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காலை 8:10 மணியளவில் இப்பகுதியில் வெடிப்பு சத்தம் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இத்தீ குறித்து தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார்.
தீயை அணைக்கும் பணியில் அருகிலுள்ள தீயணைப்பு நிலையங்களின் உதவியுடன் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஹரிராயா விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதற்காக மலாக்கா ஜாசின் அசஹானில் உள்ள லாமான் தீகா புடாயா நீர்வீழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களில் திடீரென்று ஏற்பட்ட நீர்ப்பெருக்கத்தினால் 3 காப்பாற்றப்பட்ட வேளையில் 1 காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை 4:54 மணியளவில் நிகழ்ந்தது. மலைப்பாறை முகட்டிலிருந்து நீர்ப்பெருக்கு திடீரென்று அதிகமானதால் குளித்துக்கொண்டு இருந்தவர்களில் 4 நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இவர்களில் 3 பொதுமக்களின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டனர். 1 நீரில் அடித்து செல்லப்பட்டு இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தங்கா தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் காணாமல் போனவரை தேடும் பணி துரித வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 1 உயிரிழந்தார். மேலும் 14 பேர் காயமுற்றனர். இச்சம்பவம் நேற்று இரவு 8 மணியளவில் ஜொஹூர் குளுவாங் ஜாலான் ரெங்காம் லயாங் சாலையின் 25வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. ஹோண்டா ஸ்ட்ரீம் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஹோண்டா சிட்டி ரக காரை மோதியதாக கூறப்படுகிறது. ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். காயமுற்ற 14 பேர் குளுவாங் இன்செபசார் ஹஜா கல்சோம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் மேடான் சரி கிராமாட்டில் நேற்று அதிகாலையில் 2 கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். உள்ளூரை சேர்ந்த 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 பேரும் இன்று விடியற்காலை 2:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் உலுக்கில்லான் போலீஸ் நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிப்பட்ட 6 பேரில் 2 போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பழைய குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளனர். இந்த கைகலப்பில் 1 காயமுற்று அம்பாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 6 பேரையும் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக ஆசாம் இஸ்மாயில் மேலும் கூறினார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விபத்துக்கு காரணமானவர் என்று சந்தேகிக்கப்படும் லாரி ஓட்டுநர் 4 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 53 வயதுடைய அந்த நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாக பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹான் முகமது கஹார் தெரிவித்தார். அந்த நபர் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அவர் ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார். அவர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக ஜைஹான் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 50.8வது கிலோமீட்டரில் லாரி, ஹோண்டா அக்கார்ட், புரோத்தோன் வாஜா, புரோத்தோன் சாகா மற்றும் சுபாரு ஆகிய 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் ஹோண்டா அக்கார்ட் காரில் பயணம் செய்த 29, 34, 61 வயதுடைய 3 உயிரிழந்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.